வயநாட்டுல இப்ப எவ்வளவு பெரிய இழப்பு, அதுல வந்து வீடு வாசல் பிள்ளைங்க இப்படின்னு நிறைய இழந்திருந்தாலுமே பட் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஸ்ட் ரிலிஜியஸ் டே அண்ட் நைட் இப்படி பார்க்காம அவங்களோட ஃபேமிலியா நினைச்சு இன்னமும் ஒரு 10K பிளஸ் ரெஸ்கியூ டீம் வந்து அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, 10 டேஸ்ல கட்டி முடிக்க வேண்டிய இந்த பாலத்தை ஜஸ்ட் 36 ஹவர்ஸ்ல முடிச்சிருக்காங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கீதா மேஜர் அப்படின்ற ஒரு பெண் இது வந்து வெற்றிகரமா முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஹெலிகாப்டரே நிறுத்த முடியாத அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். பட் அதை கூட கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம பல உயிர்களை வந்து காப்பாத்திருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். இதுல அடுத்தடுத்து நம்ம பாக்கணும்னா, அதுக்கு முன்னாடி நிறைய வந்து ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டே தான் இருக்காங்க. இது தரேன் அது தரேன் அப்படின்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த இன்சிடென்ட்னால எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹியூமானிட்டியும் அப்புறம் மட்டும் இல்லாம ஒரு ஒற்றுமை வந்து இதுல பார்க்க முடியுது. இது உலக அளவுல பெரிய விஷயமா பேசப்படுது. அது மட்டும் இல்லாம பல நாட்டுல இருந்தும் பல தரப்புலயும் வந்து ஹெல்ப் பண்றேன்ட்டு ஒண்ணு செய்றாங்க. இதை பார்க்கும்போது ரியலா எனக்கே ஒரு பூஸ் பம்ப்ஸ் மாதிரி இருந்துச்சு. நிஜமா இத வேற எந்த நாட்டிலுமே இது மாதிரி நடக்காதுன்றது எப்படி சொல்றது, இந்த மாதிரி ஒண்ணும் செய்ய மாட்டாங்கன்றது நான் ஆணித்தரமா சொல்லுவேன். அண்ட் இவங்க தான் வந்து ரியல் ஹீரோஸ் உண்மையாவே.